வணக்கம் வியூவர்ஸ், நலம்தானா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு மகாராஷ்டிரியன் தட்டை செய்ய போகிறோம். அதுக்கு தண்ணி ஒரு டம்ளர் கொதிக்க வச்சாச்சு. முள்ளங்கி நல்ல இளம் முள்ளங்கியாக இருக்குது. அதை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு தோல் சீவிட்டு துருவி இந்த தண்ணியில் வேக வைக்கிறோம். இதை எடுத்து போகிறோம். நல்லா இலசாக இருக்கும், தண்ணி கூட நல்லா நிறையா இருக்குது. இதை நல்லா ட்ரையாக நல்லா வேக வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தகுந்தது மட்டும். முள்ளங்கி ரொம்ப உப்பு பிடிக்காது, கொஞ்சமாக வேணும்னா கூட போட்டுக்கலாம். மஞ்சள், அதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் கலந்துக்கலாம். இப்போ இதை தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ முள்ளங்கியை போட்டு வேக வைக்கணும். கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுண்டணும். தண்ணி வந்து சுண்டிக்கிட்டே வரணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா கிண்டணும். முள்ளங்கி வேகணும் இல்லையா, சாஃப்டாக ஆகணும். சிம்லேயே வைங்க. கொஞ்ச நேரம் மூடி அப்பப்போ நடுப்புற கிண்டி விட்டுக்கலாம். சிம்மில் வைங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அது சாஃப்டாகிடும். முள்ளங்கி வந்து உங்களுக்கு ஏற்கனவே பிஞ்சு முள்ளங்கி வேறு, முள்ளங்கி இருக்கிற இதே தெரியக்கூடாது. முள்ளங்கி பிள்ளைங்களுக்கு வந்து முள்ளங்கி வந்து சில பேருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம செய்யப்படுற டிஷ்ஷில் வந்து முள்ளங்கி போட்டுக்கோங்கிறது பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்துடும். வேறு பைண்டிங்க்கு நம்ம வேறு ஒன்றும் போடுறதும் கிடையாது. அரிசி மாவு ஒண்டி தான் போடுறோம். வேறு மைதா மாவோ இல்லை கடலை மாவோ எதுவுமே கிடையாது. இது ஒரு 5 minutes நல்லா வேகணும். அப்படி தண்ணி வர விடும், உப்பு போட்டிருக்கோம், 2 தண்ணியும் விடும். அதெல்லாம் தண்ணி வற்றி நல்லா திரண்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வெந்துருச்சுன்றது தெரியும். இப்பயே பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்துட்டு இருக்குது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரம் அடி பிடிச்சிட போகுது. நடுப்புற கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மூடி வச்சுட்டு இப்படி நல்லா கிண்டணும். இப்படி செஞ்சுட்டே இருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், தண்ணி சுண்டிட்டு வருது பாருங்கள். இது நல்லா வேகணும். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி சமையல் பண்ணுறதுங்கிறது ஒரு தனிக்கடை. அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ருசியாகவும் சாப்பிட்றவங்களுக்கு ஆசை இன்னும் கொஞ்சம் தூண்டணும், சாப்பிடணும்னு தோணணும். அந்த மாதிரி நம்ம செய்ய முடியும். இப்போ இந்த இதுக்கு வந்து பாருங்கள், பசங்களுக்கு வந்து முள்ளங்கின்னு சொன்னாலும் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இந்த டிஷ்ஷில் பாருங்கள், இப்பயே பாருங்கள், நம்ம துருவி இருக்கோம். ஆனால் வந்து இதில் பாருங்கள், திருவிழா மாதிரி தெரியாது, முள்ளங்கி மாதிரி தெரியாது. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வேகணும். இது ரொம்ப சுலபமான இது, டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து பூண்டு சட்னி செய்யலாம், நல்லாயிருக்கும். இது நார்த் சைடில் இதில் இந்த மாதிரி தட்டை மாதிரி செய்வாங்க. செஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்து ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், அப்படியே செஞ்சுட்டே இருந்தோம்னா எல்லாம் நல்லா வேகும். அப்படி திரண்டு வருது பாருங்கள். இந்த தண்ணியிலே நல்லா முள்ளங்கி வெந்துடும். அப்படியே தண்ணி இதாகிடும், எவாப்ரேட் ஆகிடும். அப்படி நல்லா வேகமாக செஞ்சு இப்போ வந்து இது நல்லா இது ஆனோன்னா இதில் வந்து நம்ம
இது சுருண்டு வந்துருமா வேக வைக்க வைக்க? இதில் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணி அப்புறம் அரிசி மாவு என்ன கப்புக்கு நம்ம எடுத்துருக்கோமோ முள்ளங்கி துருவினது அந்த அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவும் எடுத்துக்கணும். அரிசி மாவும் அதே இதை போட்டு வேறு ஒன்றும் கிடையாது. கொத்தமல்லி தலை போடலாம், வேறு ஒன்றும் கிடையாது. எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணணுமா? எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணணும். ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஓமம் தட்டை வந்து வாசமாக இருக்கும். உடம்புக்கும் ஒன்றும் செய்யாது. இதுக்கு பூண்டு சட்னிங்கிறது வந்து பூண்டை என்ன பண்ணணும், ஒரு 15 பூண்டு 100 கிராம் வச்சுக்கோங்களேன். அதை வந்து உரலில் போட்டு இடிக்கணும். இடிச்சுட்டு அதோட மிளகா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு தாளித்து நம்ம இடிச்சதை கொண்டு அதில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதான் மிளகு பூண்டு சட்னி. இது தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது நல்லா கரண்டு வருது பாருங்க. தண்ணி சுண்டிடுச்சு பாருங்க. இது இதில் போட்டுட்டுமா? நல்லா வெந்துருச்சு. இது ஆற விடணும் அப்படின்னா. இப்போ இதில் வந்து உப்பு போடணும், லைட்டாக உப்பு. உப்பு போட்டிருக்கேன் மற்ற இன்க்ரீடியன்ஸ்க்காகவா? கொஞ்சம் பார்த்து போடும். உப்பு, ஜீரக, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் தானே? ஆமாம், ஜீரகத்தூள். சத்தமாக சொல்லுங்கள். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் இதுவும் 1/4 ஸ்பூன். நல்லா பொடியாக செஞ்சுருக்கிறதுனால 1/4 ஸ்பூன் போட்டுருவோம். மிளகாத்தூள், காரம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் அளவு 1 போட போகிறோம். அதனால் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 போதுமா? பச்சை மிளகாய் 1 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கு. அது கொத்தமல்லி நல்லா பொடியாக கழுவிட்டு பொடியாக அரிஞ்சிருக்கிறது. ஓமம் சேர்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஓமம். பெருங்காயம் வேண்டாம். வேண்டாம். இதுக்கு வேண்டிய அரிசி மாவு. இப்போ இதை பிசையணும் நல்லா.
சூடு ஆறணுன்னா நம்ம கையில் பிசையலாம். சூடாக இருந்துச்சுன்னா பிசைய கஷ்டம். பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். வேண்டாம். இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை காய வைக்கலாம். நல்லா பிசையணும் பாருங்கள். ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. நம்ம சப்பாத்தி உருண்டை பிடிக்கிறோம்ல அந்த மாதிரி பாருங்கள். நல்லா வந்துருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் சட்டி ரெடி ஆகிட்டுருக்குது. தண்ணி ஊற்றாமையே நம்ம வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம். சில சமயத்தில் நமக்கு வந்து பத்தலைன்னு சொன்னால் தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டோம்னா கொலன்னு ஆகிடும், நம்ம தட்ட முடியாது. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இதில் வெங்காயம்லாம் போடல. நம்ம தட்டை செய்கிற மாதிரியே இது வந்து நார்த்துலலாம் வந்து இதுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி பூண்டு சட்னியோடு தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் பாருங்கள். ஜம்முன்னு வந்துருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி நம்ம ஊற்றிக்கவே இல்லை, தெளிக்கவும் இல்லை. அதில் வந்து தண்ணி போதும் நமக்கு. மாவு சரியாக இருக்கா? சரியாக இருக்குது. பாருங்கள், தொட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். இப்படி 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 ஒரு தட்டு இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இப்படி வச்சுக்கணும். நல்லா இப்படி கையில் எண்ணெய் தடவிக்கணும். அப்போ தான் வரும். கையில் நான் எண்ணெய் தடாமல் நான் உங்களுக்கு காமிக்கிற ஆர்வத்தில் நான் கையில் இது பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கையில் எண்ணெய் தடவிக்கணும். இப்படி தடவிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டியா? உருண்டை நம்ம வந்து பிடிச்சிட்டு நல்லா மெல்லிசாக தட்டிக்கலாம். நல்லா உருட்டிக்கணும். பாருங்கள், எப்படி இப்படி அமுக்கிட்டிங்கனாலே போதும். இப்படி இப்படி வரிசையாக அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அடுத்த உருண்டை இப்படி 2-3 போட்டு வச்சுக்கிட்டோம்னா தான் எண்ணெயில் போட்டோன்னே நமக்கு சௌகரியமாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு வாட்டியும் தட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரவுண்டாக அவ்வளோதான். ரொம்ப சொல்லவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தப்போ அப்படி கொடுத்தோம்னா பாருங்க, இதில் நம்ம வந்து முள்ளங்கி சேர்த்துருக்கோங்கிறது தெரியவே தெரியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும் முள்ளங்கி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். ஏன்னா நம்ம மாவு வந்து உள்ளே வேகணும். வெளியெல்லாம் பொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். நம்ம வந்து ஹையில் வச்சிட்டோம்னா சீக்கிரம் சவுந்துக்கும், நமக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு கிடைக்காது. அதனால் நம்ம வந்து பொறுமையாக சிம்மில் வச்சு நம்ம செய்யணும். நல்லா பற்ற வைக்கலையா? இப்படி அமுக்கிக்கணும். ரொம்ப பிரச்சனை எதுவும் இல்லை, கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியானது.
யாராவது விருந்தாளி வராங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். முள்ளங்கி வந்து ஒரே சாம்பாரில் போடுறது இல்லைன்னா முள்ளங்கி பண்ணுறது அதே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. பெரியவங்களும் இந்த சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி பூண்டு சட்னி செய்யலை, இது ஒண்டி செய்கிறோம். பூண்டு சட்னி இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் போடுறோம். பொதுவாக பூண்டு சட்னி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மாவு பாருங்கள் என்ன சாஃப்ட், தண்ணியே நான் ஊற்றலை, சாஃப்ட்டு, அதே சாஃப்டாக இருக்குது. அந்த முள்ளங்கியில் இருந்த இதே போதும், அதனால் நம்ம தண்ணி தெளிக்காமையே செஞ்சுட்டோம். நம்ம அப்படி இல்லைன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து தண்ணி தெளித்து செய்யணுன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்பவும் ஊற்றிடக்கூடாது, ஏன்னா இது மாதிரி தட்டை மாதிரி வரணும்ல. இது இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தட்டணும். நான் கொஞ்சம் மொத்தமாக தட்டியிருக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக செய்யலாம். காய்ஞ்சிச்சா? சிம்மில் தானே வைக்கிறீங்க? இப்போ போடுறோம் பாருங்கள். ரெண்டு போட்டிருக்கோங்க. இருக்கு. மூணு போட்டுருக்கு. நல்லா வேக விடணும், சிம்லேயே தான் வேகணும். அப்பப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்ட் இருக்கணும். நீங்கள் நம்ம வந்து அர்ஜென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பெரிய இதில் வந்து தூக்கி சிம் வந்து கேஸை வந்து ஹையில் ஃப்ளேம் வச்சுக்கூடாது. நான் என்ன தேவை இப்படி கையில் தட்டினா பிளாஸ்டிக் மில்க் பால் பேக்கெட் பையில் கூட தட்டிக்கலாம். பாருங்கள் அப்படியே நல்லா வேகுது, சிம்லேயே பாருங்கள் நல்லா வேகுது பாருங்கள். தினம் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதுங்களுக்கும் டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா. விருந்தாளிங்க வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வாழையில் இருந்தால் கூட அதுலேயும் தட்டிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம உருட்டுறது தட்டுறதுல தான் லேட் ஆகும். எண்ணெயில் போட்டு எடுக்கிறது சீக்கிரம். நம்ம சிம்லேயே வச்சு வேகமாக எடுத்துனா நல்லா வந்துடும், அருமையாக வரும். அந்த
குமிழ் குமிழாக வர்றது அடங்கினாலே தெரிஞ்சு போய்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்கிறது. இந்த இது இன்னும் கொஞ்சம் திருப்பி போடணும் இல்லை? திருப்பி போட்டேன் பாருங்க. நடுவில் கொஞ்சம் பாருங்கள் உப்பி இருக்குது பாருங்கள், அது அழகாக உப்பி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் உப்பி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக உப்பி இருக்குது. இதுவும் நல்லா சென்டரில் உப்பி இருக்குது பாருங்கள். இப்படி உப்பணும், அப்போ தான் கரெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். நம்ம இப்போ அடுத்த இது போடுறோம். நம்ம கட்டி வச்சுட்டு போட்டோம்னா கிட்டக்கிட்ட வந்து ஆயிடும். வித்தியாசமான மகாராஷ்டிரியன் அடை தட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.